இருந்தேன். இந்த நீடில் மொத்தமும் ஒரே பாக்ஸா நான் வாங்கியிருந்தேன். கைப்பிடியில இந்த நீடிலோட அளவு அவங்க குடுத்திருப்பாங்க. நான் மார்க்கர் வச்சு இந்த கை பிடிக்கிற இடத்துல நானே இந்த சைஸ் எல்லாம் எழுதியிருந்தேன். இந்த நீடிலோட சைஸ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்டின்னா, இந்த கழுத்து பகுதியில வளைவா இருக்கு. அந்த நீடில்லாம் பார்க்கும்பொழுது, இந்த ஊசியோட ஒரு அளவும், அந்த ஊசியோட ஒரு அளவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த அளவு இருந்து தான் நம்ம ஸ்டிச் போடும்பொழுது, அந்த வளையம். அதாவது செயின் ஸ்டிச் நீங்க போடும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸ்டிச் எல்லாம் போடும்பொழுது, அளவுகள் மாறும்பொழுது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். இப்படிதான் வந்து நீடில அவங்க அளவு பார்த்து குடுக்குறாங்க. இது நெறைய அளவுலலாம் இருக்கு. பேசிக்கா எல்லாருமே யூஸ் பண்றது 3.0 mm, 3.5 mm இது போல இருக்கு. அதேபோல 4.0 mm இதுவும் இந்த நீடிலும் நெறைய பேரு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன சைஸ்ல வர இந்த நீடிலோட அளவு, இது வந்து நம்ப டாய்ஸ் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப மெல்லிசா வரும். அந்த ஸ்டிச் எல்லாமே. அந்த நீடிலோட அளவு 2.25 mm. இந்த நீடில்ல அமிகுருமி அதாவது டாய்ஸ் எல்லாம் நம்மளால செய்ய முடியும். ஆன்லைன்லயே இந்த நீடில்லாம் நமக்கு கிடைக்கும். நெறைய பெரிய கடைங்கள்ல அதாவது உல்லன் இந்த கிராஃப்ட் ஸ்டோர்லலாம் இந்த நீடில்லாம் வந்து அலுமினியம், பிளாஸ்டிக், ரப்பர் வச்ச கைப்பிடி இது போல நெறைய நீடில் சைஸு அதுக்கப்புறம் இந்த மாடல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா எல்லா மாடலுக்கும் இந்த கழுத்து பகுதி வளைஞ்சு தான் இருக்கும். குரோஷேட் பேசிக்ஸ் 4 ஸ்டிச்சஸ் நான் கத்துக்கிட்ட பிறகு, அப்பப்போ குரோஷேட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல நான் யூஸ் பண்ண நீடில வீடியோல சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நான் பிங்க் கலர்ல இருக்கிற இந்த நீடில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் நீடில், அப்புறம் இந்த தைக்கிற நீடிலு, இந்த ஸ்டிச் மார்க்கு, ஐபின் இது நீடில்ல த்ரெட் கோக்குறதுக்காக யூஸ் பண்ற ஐபின் நீடில். இதை எல்லாமே ஒரு பேக்கெட்டா நான் வாங்கியிருந்தேன். ஒரு 4 உள்ளனும் அவங்க குடுத்திருந்தாங்க. இந்த நீடில் த்ரெட் கோக்குறதுக்காக நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணல.